அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். அனைத்து விசேஷங்கள் செய்வர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாள பொறுத்த அளவுக்கு எல்லா தீபாவளிலாம் முடிஞ்சு பேக் டு பெவிலியன். இன்னைக்கு தான் முழுசா நீங்க வேலைக்கெல்லாம் போறீங்க, ஸ்கூலுக்கெல்லாம் போறீங்க. ஸோ இந்த வாரங்கள், வர காலங்கள் உங்களுக்கு இனிமையாகவும், சந்தோஷமாகவும் இருக்கட்டும். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்ன்னு வரும். அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. சிலர் பார்த்துட்டு வீடியோஸ் பார்க்கும்போது லைக் போடுறீங்க. லைக் போடும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது ரொம்பவே வீடியோஸ் வந்து இன்னமும் வியூஸ் வர்றதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இப்போ நம்ம பஞ்சாங்கத்துக்காகவும் ராசி பலன் பார்க்கறதுக்கும் போகலாம். சுறுசுறுப்பாக நாளை மகிழ்ச்சியாக உற்சாகமாக கொண்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 23/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை துதியை திதி இருக்கு. இரவு 10:47 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 1:51 சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க விசாகம் நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம். சூரிய உதயம் காலையில் 6 மணிக்கும், சூரியன் மறைவு மாலை 5:45க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை. மாலையில் எந்த நல்ல நேரமும் இல்லை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டோன்னா பகல் 1:21 2:49 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில் 6 மணிலேருந்து 7:28 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா காலை 8:56 10:25 வரைக்கும் இருக்கு. இப்போ விசாக நட்சத்திரத்தில் கதிர் இருக்க, புது துணி வாங்கி உடுக்கிறதுக்கு, கிணறு சீர் செய்ய, ஏற்றம் இறைக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. திதியை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு அழகு கலை சம்பந்தம், சுப காரியங்கள் லைக் பயணம், திருமணம், கோவில் கட்டுறது, வீடு வழிபாடு செய்கிறது, இடம் அமைக்கிறது, நகை உற்பத்தி செய்கிறது, வாங்கி அணியிறது, எல்லா மாதிரியான விஷயங்களும் உடலுக்கு வலிமை தர விஷயங்களும் ஆரோக்கியத்துக்கான விஷயங்களும் செய்யறதுக்கு உகந்த திதியாக தான் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகலாம். இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசிக்கு ஆதரவு, ரிஷப ராசிக்கு உறுதி, மிதுன ராசிக்கு எதிர்ப்பு, கடக ராசிக்கு வெற்றி, சிம்ம ராசிக்கு தனம், கன்னி ராசிக்கு மறதி, துலாம் ராசிக்கு தெளிவு, விருச்சிக ராசிக்கு திடம், தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு உதவி, கும்ப ராசிக்கு கோபம், மீன ராசிக்கு அன்பு. நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே அடுத்து பொங்கல் வரைக்கும் இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு, சந்தோஷம், திருப்தி, மனநிலை வந்து எல்லாமே சாதகமாக இருக்குது. மனசளவுலேயும் சரி, உற்சாகமாகவும் உடல் அளவுலேயும் இருப்பீங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வேலையில் கூட வேலை செய்கிறவங்க ஒற்றுமையாக செயல்படுவாங்க. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாக கிடைக்கும். நாளில் பார்த்தீங்கன்னா பல மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு வேலையிலையும் சரி, தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல பலனளிக்கிற விதமாக தான் இருக்குது. சாதகமாக பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். கூட பிறந்தவங்களும் நண்பர்களும் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. துணை கூட மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது நாளை பொறுத்தளவுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்கும். செய்கிற செயல்கள், காரியங்களில் பலன்கள் நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பளிச்சுன்னு வேலைகளை செய்வீங்க. உங்களோட திறமையும் உங்களோட செயல்திறனும் நல்லா வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது. உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய ஒரு நாள். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்கிறதுனால திருப்தியாகவே உங்களோட வேலைகளை செய்வீங்க. உங்களோட புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல ஒரு உங்கள் திறமைக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிற மாதிரி செய்வீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பா நடந்துக்கிட்டு நெறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 2 பேருக்குள்ளயும் நல்ல புரிதல் ஏற்படும். மனசு விட்டு பல விஷயங்கள பேசுவீங்க. பசங்களோட எதிர்காலம் குறித்தும், உங்களோட எதிர்காலம் குறித்தும் நல்ல ஒரு முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. இனிமையான தருணங்கள் நெறையவே இருக்கு. தொணக்கூட வெளியில போகும் வாய்ப்புகள் இருக்கு. சில விஷயங்கள் முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு சிறப்பா தான் இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஆ ட்ரேடிங்கோ இல்லன்னா பங்கு வர்த்தகம் மூலியமா நல்ல ஒரு லாபமோ, ஆதாயமோ கிடைக்கலாம். அதுக்குன்னு அதிக பணம் போட்டு ஏமாறாதீங்க. சின்ன சின்ன அளவுல பண்ணி சின்ன லாபம் பார்க்கறது நல்லது. சில விஷயங்கள் உங்களுக்கு பணத்தில சாதகமா இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு குறையும் கிடையாது. நாள் முழுக்க நல்ல ஆரோக்கியத்தோடவும், ஆற்றலோடவும் இருப்பீங்க. கவலைப்படாம மகிழ்ச்சியா ஒவ்வொரு வேலைகளையும் உற்சாகமா செய்யக்கூடிய நாளா தான் இருக்கும். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், அதிர்ஷ்ட நேரம் மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு சகோதரன். நாள மேஷ ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் உங்க விருப்பப்படி நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கும் சொல்லவே வேண்டாம். நல்ல ஒரு சுறுசுறுப்பும், மகிழ்ச்சியா, உற்சாகமா துள்ளி குதிச்சுக்கிட்டு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில சுப செலவுகள் இருக்கும். ஆனா விரயங்கள் இல்ல, நஷ்டங்கள் இல்ல. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. உங்களோட இலக்குகள அடையிற ஆற்றல் மிகுந்து நெறைய இருக்கு. நல்ல ஒரு பேச்சாற்றல் நல்லா இருக்கும். அது நீங்க பிரகாசிக்கிறதுக்கு, பிரபலமாகறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மீடியால இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு நாள சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆ நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்திக் குடுக்கும். கடன் பிரச்சனைய குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உத்தியோகத்தில சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உறுதியும், தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்தி, நல்ல ஒரு நாள உங்களுக்கு ஏத்தா மாதிரி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. பாதிப்புகள் எதுவும் கிடையாது. சாதகமான விஷயங்கள் எல்லா விதத்திலயும் இருக்கு. எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கவலையே இல்லை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல பொறுப்பாவும், நல்ல ஒரு சிந்தனைகளோடும் வேலைகள சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. செய்யக்கூடிய வேலைகள நேரத்திலே செஞ்சு பிடிப்பீங்க. உங்களுக்கு வேலையில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் முன்னேற்றகரமா இருக்கும். உங்களோட திறமைகள் மூலியமா பிரகாசிக்கக்கூடிய ஒரு நாள். வேலையில வெற்றி பெற வேண்டும்ன்ற மனநிலை உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதன் மூலியமா நல்ல ஒரு வேகமாவும், விவேகமாவும் உங்களோட வேலைகள செய்வீங்க. பாராட்டுக்குரிய விதமா தான் இன்னைக்கு நாள் இருக்கு. வளர்ச்சிக்குரிய விதமா தான் நாள் இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு லாபமும், நல்ல ஒரு வளர்ச்சியும் பெற வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட அன்பான உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய நாள். உங்களோட செயல்கள் மூலியமா தொணைய திருப்திப்படுத்துவீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்வீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும், அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தி 2 பேருக்குள்ளேயும் சில விஷயங்கள்ல பேசுறதுக்கும், நல்ல ஒரு சுமூகமான அ ந நாளா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நிதி நிலைமை சிறப்பாவே இருக்கு. ஏகப்பட்ட பணம் வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. உபரி பணம் நெறையவே இருக்கு. செலவுகள் போக, குடும்ப செலவுகள், சுப செலவுகள் போக மீதி சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால பணத்த பத்தி முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. முதலீடு செய்றதுக்கு மறக்கக்கூடாத நாளா தான் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு செய்ற நீங்க முதலீடு எதிர்காலத்துக்கு ரொம்பவே பலனளிக்கிற விதமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்களோட பாசிட்டிவான எண்ணம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில நல்ல முறையில வச்சிருக்கும். ஆ நாள் முழுக்க உற்சாகமாவும், சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் எல்லா விஷயத்திலும் இருப்பீங்க. ரிஷப ராசிக்கு ஏற்றமிக்க நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அப்பாவா இருக்காங்க. ஆ அதாவது பெரியவங்க, அப்பாவுக்கு பெரியவங்க யாரா இருந்தாலும் அவங்களோட அதிர்ஷ்டம் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள்ல பொறுமையும், நிதானமும் ரொம்பவே அவசியம் தேவை. ஏன்னா, கூட இருக்கிறவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது கருத்து வேறுபாடுகளா இருந்தா மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா நல்லது. மோதல்களா மாறாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சராசரி பலன்கள எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா, உங்களோட இலக்குகள அடையணும்னா, நீங்க சிறந்த முறையிலயும், கடினமான உழைப்பும் இன்னைக்கு அவசியமா தேவை. திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா, நல்ல பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும்.
பண விஷயமா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். தொழில்ல அதாவது நெருக்கடிகள், எதிர்பாராத பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். தொழில்ல வளர்ச்சிக்கான செயல்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அதிகமா இருக்கு. அவசியமா இருக்கு. நல்லத எதிர்பார்த்தது இடத்துல இருந்து ஒரு சில உதவிகள் பார்த்தீங்கன்னா, தாமதமாகி கிடைக்கும். ஆனா, அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. கிடைக்க வேண்டியது நேரத்துக்கு கிடைக்கலனாலும், தாமதமாகி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழப்பம் இல்லாம நாள தெளிவா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலையில பலன்கள் உங்களுக்கு சாதகமா அமையணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். உங்களோட நேர்மையான முயற்சி எல்லா விஷயத்திலயும் தேவைப்படுது. எந்த ஒரு தப்போ, தவறுகளோ, வேலைகள நடக்காம பார்த்துக்கங்க. பேர் கெடாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சில குழப்பங்கள் இருக்கறனால, அத வேலையில பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள சிறப்பா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட தேவையில்லாம, பொறுமை இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். உறவுல சண்டை, பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொறுமை ரொம்பவே அவசியம். அவங்க சொல்லப்போற கருத்துக்கள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, நல்ல ஒரு அமைதியா சூழ்நிலைகள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் தவிர்த்துருங்க. ப பணம் எதிர்கால முடிவுகள் பத்தி எதுவும் பேசாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, கூடுதலா தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்துக்கான பொறுப்புகள்ல செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு வருத்தத்த ஏற்படுத்தினாலும், கொஞ்சம் செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. இல்லன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு கொஞ்சம் மனச வருத்துற மாதிரி இருக்கும். பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வீண் விரயம் ஆகாம பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு மற்றும் மூட்டுக்கால்கள்ல விறைப்புத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல சளி, இருமல் மாதிரி பிரச்சனைகளும் இருக்கலாம். சீதோஷண நிலை பிரச்சனைகள் இருக்கு. குளிர்ச்சியான பொருட்கள சாப்பிடுறத தவிர்க்கிறதோ, குடிக்கிறத தவிர்க்கிறதோ நல்லது. மிதுன ராசிக்காரங்கள பொறுத்தளவுக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட நேரம் காலை 11லிருந்து 12 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவி. ஆ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு காதலியோ, காதலனா இருக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்னைக்கு நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க மனசுல ஒரு பதட்டமும், பயமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட செயல்கள், காரியங்கள்ல, சூழ்நிலைகள்ல சவால்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட உணர்வுகள், அதாவது கோபம், எரிச்சல் அந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகள கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்துல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். வீட்ல பசங்களால மன கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆ உங்களுக்கு வேலை செய்ற இடத்துல தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படலாம். அது உங்கள ரொம்பவே வருத்தம் அடைகிற மாரி இருக்கும். கூட இருக்கிறவங்க, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரிச்சு போறது நல்லது. உறவினர்களால அனுகூலம் கிடைக்கும், உதவி கிடைக்கும். ஆனா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யுது. உங்களோட தகவல் தொடர்பு குறைபாடு, அதாவது பேசுற விதம், நடந்துக்கிற விதம், மெயில் கம்யூனிகேஷன் அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அது உங்களோட முயற்சி இல்ல வெற்றிய கிடைக்கிறதுக்கு தாமதமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். கவனமா உங்களோட கம்யூனிகேஷன்ல இருக்க வேண்டியது அவசியம். வேலையா இருக்கட்டும், அது எந்த வீட்லயா இருக்கட்டும் பார்த்து பேசுறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலைய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுமாரான நாளா தான் இருக்கு. வேலையில வளர்ச்சி காணணும்னா, அதிக முயற்சியும், கடின உழைப்பும் தேவையா இருக்கு. சில சௌகரியங்கள விட்டுக் குடுக்குற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கேஷுவலா, ஜாலியா உங்களால செஞ்சுட முடியாது. அ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பிரையாரிடைஸ் பண்ணி முன்கூட்டியே திட்டமிட்டு செய்றது நல்லது. இல்லன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமான வேலைகள முன்னுரிமைப்படுத்தி முதல்லயே முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனசுல அமைதி இல்லாத மனநிலை இருக்கு. அதனால தொணக்கூட உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கும். அ பொ புரிதல் குறையிற மாதிரி இருக்கு. இதனால 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகள்ல நீங்க சொல்ல வர கருத்துக்கள பொறுமையா எடுத்து சொன்னீங்கன்னா, பிரச்சனைகள குறைக்க வாய்ப்பு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் கம்மியா தான் இருக்கு. வரவு, செலவு 2த்தையும் கையாளவே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். தேவையில்லாத செலவுகள அதிகமா செய்ற மாதிரி இருக்கும். ஆ அ செலவுகள பார்த்து செய்யுங்க. வீண் விரயங்களோ, பண இழப்போ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்தையும் சரி கவனமா கையாள வேண்டியது அவசியம். நாள்ல பண விஷயமா எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாரா இருக்கும். கால் வலி மட்டும் கொஞ்சம் இருக்கலாம். மத்தபடி பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனா பதட்டம் உங்களுக்கு ரொம்பவே மனசு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. பதட்டத்த குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கும். நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெண்சிவப்பு. அதாவது லைட்டு ரெட்டு. அதுக்கு அடுத்து அதிர்ஷ்ட நேரம் காலை 7 மணிலேருந்து 8 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மகளா இருக்கு. நாள பொறுமையா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உறுதியும், நல்ல ஒரு சுறுசுறுப்பும் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆ ச சந்தோஷமான விஷயங்கள் உங்கள தேடி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது குடும்பத்தில உறவினர்கள் மூலியமா சுப செய்திகள் வரும். பொருளாதாரம் சிறப்பாவே இருக்கும். வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுற மாதிரி இருக்கு. சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், உற்சாகமும் அதிகரித்து இருக்கிற நாள். உங்களோட சுய முயற்சி மூலியமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளா இருக்கு. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும். எதிர்கால நலன் குறித்து எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்கலாம். வேலை செய்ற இடத்துல மேலதிகாரிகளோட அன்பையும், ஆதரவையும் பெறுவீங்க. வேலை விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு. நாள் முழுக்க நீங்க செய்ற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆ உறவினர்கள், கூட பிறந்தவங்க, நண்பர்கள் கூட சந்தோஷமா, மகிழ்ச்சியா டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் இருக்கு. கடினமான வேலைகள கூட ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. திறமை உங்ககிட்ட நல்லா இருக்கு. உங்களோட திறமைய வெளிக்காட்டி, உங்களோட செயல்திறனுக்கும், திறமைக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி செய்வீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, பதவி உயர்வுக்கான வாய்ப்போ, இல்லன்னா ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு. அத சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட பேசும்போது ஒரு அமைதியான அணுகுமுறை மேற்கொண்டு, நல்ல ஒரு சூழ்நிலைகள உருவாக்குற மாதிரி இருக்கும். ரொமான்டிக்காவும் இருக்கலாம். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு தொணக்கூட பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு. முக்கியமான முடிவுகள எடுக்கலாம். தொணக்கூட சில நாட்களுக்கு பிறகு இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு. தொணக்கூட வெளியில போக வாய்ப்பு இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு நிறைவையும், திருப்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். பரஸ்பர புரிதலும், மரியாதையும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு போதிய அளவு பணம் உங்ககிட்ட இருக்கு. அதனால மகிழ்ச்சியா இருப்பீங்க. புதிய முதலீடுகளுக்கு அதிக அளவுல திட்டமிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத தனவரவு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அத அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும், உங்க வங்கி இருப்பு அதிகரித்து அதிகரிப்பத பார்க்கறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. நாள் முழுக்க உற்சாகமா பண விஷயத்த பத்தி கவலைப்படாம கொண்டு போவீங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா சிறப்பான ஆரோக்கியத்த பராமரிக்கக்கூடிய நாள். உங்கள நீங்களே மகிழ்ச்சியா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு, எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிட்டு, நாள சாதகமா கொண்டு போவீங்க. கவலை இல்லை. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா, 1 அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 6 மணிலேருந்து 7 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு நண்பன். நண்பனோட அதிக அளவுல டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்க முயற்சி செய்யுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களுக்கு தொழில், வியாபாரத்தில எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அது குடும்பமா இருந்தாலும் சரி, வீட்டு சம்பந்தமான செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, எதையோ நினைச்சு தேவையில்லாத வருத்தப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட இலக்குகள அடைய உங்களோட அதிர்ஷ்டம் சாதகமா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு உங்கள நம்பி நீங்க உங்களோட வேலைகள செய்யுங்க. உங்களோட இலக்குகள அடைய முயற்சி செய்றது நல்லது. உங்களோட அணுகுமுறையில பார்த்தீங்கன்னா, பொறுமையும், உறுதியும் அவசியமா தேவை. சில சௌகரியங்கள விட்டு குடுக்குற மாதிரி இருக்கும். ம குடும்பத்தில பசங்களால அமைதி இல்லாத சூழ்நிலை நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கு. எந்த செயல் செய்றதா இருந்தாலும், ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செயல்பட்டா மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில நண்பர்களோட ஒத்துழைப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கு. அது உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்றதுக்கு உதவியா இருக்கும். கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு பண்றது நல்ல பலனை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ நாள கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட செயல்கள, செய்யக்கூடிய காரியங்கள முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழல்ல சவால்கள் நிறைய நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. வேலைகள் அதிகமா இருக்கும். வேலைகள கவனமா கையாள வேண்டியது அவசியம். காலையிலேயே
உங்களோட வேலைகள அட்டவணை போட்டு, எது முக்கியமான வேலையோ அத முதல்ல முடிக்கிறது நல்லது. வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பதட்டம் இல்லாம நாள் முழுக்க கேஷுவலா உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா நல்லது. தேவையில்லாத அவசரப்பட்டு அ எந்த ஒரு விஷயத்திலயும் பொறுப்பு இல்லாம, பொறுமையா இல்லாம நாள பிரச்சனைக்குள் ஆக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை சில பத்தி தேவையில்லாத பேசுற மாதிரி இருக்கும். அது குடும்பத்திலயும் சில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அது தொணக்கூட உறவ பாதிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பசங்களால ஏற்படுற பிரச்சனைகள், உறவினர்களால ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் அடிச்சுக்காம, கேஷுவலா விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. உட்கார்ந்து பேசி பிரச்சனைகள தீர்க்க முடிவெடுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. வீட்டு புனரமைப்புக்காக செலவுகள், வீட்டு செலவுகளுக்காக அதிகமான செலவுகள் இருக்கும். அது உங்களோட பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ம செய்ய செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் அதிகமா இருக்கும். கையில பணம் இல்லாத பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவுகள கண்காணிங்க. இல்லன்னா அ முடிஞ்ச அளவுக்கு விரயமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலம் இல்லன்னா வீட்ல இருக்கிறவங்களோட உடல்நலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் பதட்டமும், பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ஆரோக்கியத்த பாதிக்கிற மாதிரி இருக்கு. கவனம். உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 5, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை, அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 மணிலேருந்து 10 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மாமனா இருக்கு. சிறப்பா, பொறுமையா நாள ஒவ்வொரு விஷயத்திலயும் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் கலவையான பலன்கள். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எதுன்னு சரி பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஆ கொஞ்சம் எதிர்பாராத வகையில பண வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ சுபகாரியங்கள் கொஞ்சம் கைகூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வியாபாரத்தில கொஞ்சம் பிரச்சனைகள் குறையலாம். ஆனாலும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. பார்ட்னர்களோட கலந்து ஆலோசிச்சு பிரச்சனைகள தீர்க்க வேண்டியது அவசியம். ஆ வேலை விஷயமா வெளியூர் பயணங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல உதவியா இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகிறது மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும். இன்னைக்கு நாள் முழுக்க துடிப்பாவே இருக்காது. ஏதோ ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு நெகட்டிவான எண்ணங்கள தவிர்க்கிறதுக்கு உதவியா இருக்கும். நாள பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யுங்க. மனச பொழுதுபோக்கு விஷயங்கள்ல கலந்துக்கிட்டு, செலுத்திட்டு, நல்ல உங்கள நீங்களே உற்சாகமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு ஒ நல்லபடியா போகும். சில முன்னேற்றங்களும் இருக்கு, சில பிரச்சனைகளும் இருக்கு. நாள சாதகமா கொண்டு போறது உங்க கையில இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள்ல சூழ்நிலைகள் ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். உங்களோட கவனக்குறைவு காரணமா சில வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. வேலைகள கரெக்ட்டா பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்றது நல்லது. தவறுகள் இல்லாம பார்த்துக்குங்க. அது மேலும் மேலும் பிரச்சனையாகாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட வேலைகள காலையிலேயே முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு முடிக்கிறது சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணு, அவங்க புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கும். சில விரும்பத்தகாத தருணங்கள சந்திக்க நேரலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமா கையாளுங்க. கூட பொறுமையும் நிதானமும் அவசியமா தேவை. பேசும்போது வார்த்தைகள நிதானமா பார்த்து பேசுறது நல்லது. வார்த்தைகளால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ம். பெருசா எந்த அளவுக்கும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்காம நாள கேஷுவலா கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பா இல்ல. எதிர்பார்த்த வரவு இல்ல. ஆனா தேவையில்லாத செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. மாலையில கொஞ்சம் வரவுகள் இருந்தாலும், அது தேவையப்போ வரலன்ற வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். அதாவது பண பரிமாற்றங்கள், பணம் கையாளும் போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூங்குறதில்ல. நெறைய எண்ணங்கள், தேவையில்லாத குழப்பங்கள் காரணமா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுங்க. மனச ரிலாக்ஸா வச்சுக்க, கூலா வச்சுக்க என்ன பண்ண முடியுமோ அத செஞ்சீங்கன்னா நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கு நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவைப்படுற ஒரு நாளா இருக்கு. கணவன் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 7, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் கிரீம், அதிர்ஷ்ட நேரம் காலை 10 மணிலேருந்து 11 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு மனைவியா இருக்கு. நாள அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு பதட்டமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுல
தெளிவில்லாத சிந்தனைகள் இருக்கு. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா சீரியஸா எடுத்துக்கிட்டு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கும். அதெல்லாம் குழப்பிக்கிட்டு இல்லாம நாள தெளிவா கொண்டு போறது நல்லது. பாட்டு கேளுங்க, சாமி பாட்டு கேளுங்க. அது உங்களுக்கு ஆறுதலை தரும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இல்ல. குடும்பத்தில பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வரவு கம்மியா இருக்கு. ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும். பசங்க வழியில சுப செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பு அதாவது இவ்வளோ நாள் சேமிச்சு வச்ச பணம் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்கிறதுக்கும், சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நிலை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. நாள நிதானமா செய்ற காரியங்கள்ல பொறுமையா இருந்து, உங்களோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி செய்ய வேண்டிய நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படாம நாள அமைதியா கொண்டு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலையில அதிகமான பதட்டங்கள் இருக்கு. வேலை அதிகமா இருக்கு. கூட வேலை செய்றவங்களால தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும், கோபத்தையும் ஏற்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு பெண் ஊழியர்கள் கிட்ட கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அவங்களால தேவையில்லாத எதிர்பாராத சிக்கல்கள்ல மாட்டக்கூடிய நாளா இருக்கும். அது வேலைய பாதிக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சா உங்களோட வேலைகள நீங்க தனிமையா தனிச்சு செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட திறமைகளையும், உங்களோட செயல்திறனையும் வெளிக்காட்டி, உங்கள நீங்களே இண்டிவிஜுவலா கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, புரிதல் சுத்தமா இல்ல. நீங்க சொல்றது ஒண்ணு, ஆ தொண புரிஞ்சுக்கிறது ஒண்ணா இருக்கு. அதனால 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தொணக்கிட்ட பேசும்போது ரொம்பவே அமைதியா அணுகுறது நல்லது. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசா எடுத்துக்கிட்டு சீரியஸா எடுக்காம, ஆ கேஷுவலா நாள கொண்டு வேண்டியது அவசியமா இருக்கு. குழப்பம் இல்லாம தொண கூட உட்கார்ந்து பேச வேண்டியது கொஞ்சம் ஆறுதலை ஏற்படுத்தும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. செலவு செய்யும்போது ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. சில எதிர்பாராத செலவுகளும், அ அ அவசர தேவைகளும் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகள பார்த்து கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது தூக்கமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். தோல் அரிப்பு ஏற்படலாம். இனிப்பு இல்லன்னா எண்ணெய் பதார்த்தங்கள சாப்பிடுறத தவிர்த்தீங்கன்னா நல்லது. சில விஷயங்கள்ல ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா, தோல் வலி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 4, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, அதிர்ஷ்ட நேரம் மாலை 2 மணிலேருந்து 3 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு சகோதரியா இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய நாள், பதட்டங்கள் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் பொறுமையும் நிதானமா அணுகுனா பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு நாள பத்தி எந்த ஒரு கவலையும் கிடையாது. நல்ல ஒரு நன்மைகள் விளையக்கூடிய நாள். உங்களோட இலக்குகள்ல ஈஸியா வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள். உங்களோட செயல்கள திறமையா செய்ய திட்டமிட்டு நல்ல ஒரு செயல்பாடும், நல்ல ஒரு அ புத்திசாலித்தனமும் இருக்கு. அது மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நெறையவே இருக்கு. எல்லா வேலையும் உற்சாகத்தோடையும் செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில இருந்த பிரச்சனைகள் குறையும். திருமண சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள வாங்கி மகிழ்வீங்க. வரவும் நல்லா இருக்கு. தொழில்ல லாபமும் நல்லா இருக்கு. வளர்ச்சிக்குரிய நாளா தான் இருக்கும். வேலையில புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கவும், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. நாள் முழுக்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. மனநிறைவான நாளா தான் இன்னைக்கு இருக்கும். எத பத்தியும் கவலைப்படாம, தான் உண்டு, தான் வேலை உண்டுன்னு இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உற்சாகமும், மகிழ்ச்சியும் நிறையவே இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமா இருக்கு. இருந்தாலும் நேரத்துக்கு வேலைகள சரியா திட்டமிட்டு பிளான் பண்ணி முடிப்பீங்க. அது உங்களோட திறமைக்கு அங்கீகாரமும், பாராட்டையும் பெற்றுத்தரும். வேலைகள தன்னம்பிக்கையோட செய்றதுனால, நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் உகந்த நாளா இருக்கும். உங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி புதிய வேலைவாய்ப்புகள் அமையும். அதே நேரத்தில வேலை செய்ற இடத்துல பொறுப்புகளும், கூடுதல் பொறுப்புகளும் வரும். அந்த பொறுப்புகள ஏத்துக்குங்க. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட நல்லுறவு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்தில நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகள்ல 2 பேரும் மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்குவீங்க. 2 பேரும் சில முக்கிய முடிவுகள எடுக்கிறதுக்கும், பரஸ்பர புரிதல் அதிகப்படுத்துறதுக்கும், மரியாதை ஏற்படுத்துறதுக்கும் இந்த நாள் உங்களுக்கு பலன் அளிக்கிற மாதிரி இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நிறைவான சந்தோஷங்கள், ஆ நிறைவான தருணங்கள் இருக்கு. மனசு விட்டு பல விஷயங்கள பேசக்கூடிய நாள். முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாளா தான் இருக்கு.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. திருப்தியான வரவு இருக்கும். இருந்தாலும் பணத்த பயனுள்ள வகையில செலவு செஞ்சு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வரவு அதிகமா இருக்கும்போது, சேமிப்பு அதிகமா இருந்தால், அது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். அதாவது சேமிப்பும் சரி, எப்படி வரவ தக்க வச்சுக்கிறதும், எப்படி வரவுகள அதிகப்படுத்துறதுன்னு முடிவு எடுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவான எண்ணம் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எத பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அ தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் சாதகமான பலன்கள் தான் உண்டு. உங்களுக்கு மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா இருக்கு. சாதகமான நாள உங்களால சாதகமா கொண்டு போக வாய்ப்புகள் அமையும். உங்களோட அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்கம், அதிர்ஷ்ட நேரம் பகல் 3 மணிலிருந்து 4 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு தந்தை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. இன்னைக்கு உங்களுக்கு அ வீட்ல நடக்க இருக்கிற ம அ மங்கள நிகழ்ச்சிகளுக்கு உறவினர்கள் வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில வேலை செய்றவங்க பொறுப்போட நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாவும், மனநிறைவோடும் உங்களோட நாள் வேலையில போக வாய்ப்பு இருக்கு. சாதகமான நாள் உங்களோட புத்திசாலித்தனத்த கொண்டு நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட சுய முயற்சி மூலியமா உங்களோட செயல்கள்ல வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும். எல்லா விஷயத்திலயும் நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல புதுமையான முறைய கையாண்டு நல்ல ஒரு உங்களோட இலக்குகள ஈஸியா வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. திருப்திக்கும், மன நிறைவுக்கும் குறைவில்லாத நாள். குடும்பத்தில சந்தோஷங்கள் இருக்கு. மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறையவே இருக்கு. சுறுசுறுப்பா உங்களோட வேலைகள செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல ஒரு ஆ செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புதிய பொருட்கள் வாங்கி மகிழலாம். பொறுப்போட நீங்க வியாபாரத்தில பொறுப்போட செயல்படுறனால எதிர்பாராத லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷம், வளர்ச்சி குறைவில்லாத நாளா தான் இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள திருப்திகரமா இருக்கும். உங்களோட வேலைகள தரம் நிறைஞ்சதா இருக்கு. நல்ல ஒரு மதிப்பையும், பாராட்டையும் பெற்றுத்தர விதத்துல உங்க நாள் இன்னைக்கு இருக்கு. உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாகவும், உங்களோட வளர்ச்சிக்கு அ முன் அ அ அடித்தளமாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்போ, இல்லன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்பு அமையலாம். அத சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்துக்குவீங்க. சுமூகமான சூழ்நிலைகள் காரணமா பரஸ்பர அன்பும், நல்லிணக்கமும், மரியாதையும் அதிகமாகும். புரிதல் ஆக 2 பேருக்குள்ளேயும் மனசு இணைஞ்சு சந்தோஷமான தருணங்கள நாள் முழுக்க கொண்டாட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களோட சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கும். பொருளாதார பாதுகாப்ப உருவாக்கிக்குவீங்க. அதாவது அதிக அளவுல சேமிப்பீங்க அப்படிங்கிறத டைரக்ட்டா, இன்டைரக்ட்டா சொல்றேன். ஆ ஆன்மீக நிகழ்வுக்காக செலவு அதாவது கோயில் சம்மந்தமாவோ, இல்லன்னா ஆ ஆசிரமத்துக்காக செலவு செய்றதோ மனசுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும். அதிக அளவுல பணம் வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லா விஷயத்தையும் பயனுள்ள செலவுகள செஞ்சு முடிச்சுட்டு, அதிக அளவுல சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இன்னைக்கு தைரியமும், உறுதியும் காரணமா, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். நாள் முழுக்க மகிழ்ச்சியான மனநிலையோட இருப்பீங்க. எந்த ஒரு கவலையும் இல்ல. மகர ராசிக்கு சிறப்பான, பொன்னான, வளர்ச்சிக்குரிய நாளா தான் இன்னைக்கு இருக்கு. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 6, அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, அதிர்ஷ்ட நேரம் காலை 8 மணிலேருந்து 9 மணி வரை, அதிர்ஷ்டமான உறவு மனைவியா இருக்கு. உற்சாகமா, மகிழ்ச்சியா ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு கொண்டாடக்கூடிய நாளா தான் மகர ராசிக்கு இன்னைக்கு இருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சோர்வும், பொறுப்புகள் காரணமா பதட்டமும் நாள் முழுக்க மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. ம். நாள் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி துடிப்பான நாளா இல்ல. அதனால உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, உங்கள நாள சுறுசுறுப்பாவும், உங்களையே மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வேண்டியது அவசியம். முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். அத தவிர்க்கிறது நல்லது. கஷ்ட நேரங்கள்ல உங்களோட உணர்வுகள், அதாவது பிரச்சனைகள்னு வரும்போது கோவப்படாம, உ வருந்தாம, மனச திடமா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போகிறது நல்லது. உங்களோட செயல்கள்ல முடிவுகள் பார்த்தீங்கன்னா, நிச்சயமில்லாததா இருக்கும். நல்லது நடக்கும்னு நெனச்சு பிரச்சனைகளாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு சூழ்நிலை நடந்தாலும், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், அத பொறுமையா எடுத்துக்க வேண்டியது அவசியம். பக்குவமா நாள கொண்டு போறது இன்னைக்கு நல்லது. பசங்களுக்கு படிப்புல ஆர்வம் குறையிறது உங்களுக்கு கடுப்பேத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்துல கொஞ்சம் லாபம் அடையறதுல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களோட ஆதரவு இன்னைக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியை தரும்.
வேலை விஷயமா பயணங்கள் இருக்கும். பயணங்கள்ல அலைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றோரோட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவினர்களால சில சின்ன சின்ன பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில வளர்ச்சி காணணும்னா கடினமா உழைக்க வேண்டியது, கடுமையா உழைக்க வேண்டியது அவசியம். அப்பதான் வேலைகள நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அத செய்யுங்க. இல்லன்னா தேவையில்லாத வேலையில பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு வேலையில உங்களோட பதட்டம் காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள கவனமா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொண பேசும்போது பிரச்சனைகள் இருக்கு. அதனால மகிழ்ச்சிய கெடுக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்படும். ஆ முடிஞ்ச அளவுக்கு பேசுற வார்த்தைகளையும் தொணக்கிட்ட பக்குவமாவும், அமைதியாவும், பொறுமையாவும் நடந்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் தொணக்கூட ஆ நார்மலான ஒரு நாளா கொண்டு போக வாய்ப்பா அமையும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும். ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத கூடுதல் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு. அத தவிர்க்க முடியாது. கொஞ்சம் செலவுகள கண்காணிச்சு சிக்கனமா நாள கொண்டு போனீங்கன்னா, பணப்பற்றாக்குறை ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. தேவைக்காக கடன் வாங்காம நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. போகிறது போகட்டும். செலவுகள கட்டுப்படுத்தினா மட்டும் போதும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் இல்ல, மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள், ஆ அ தேவையில்லாத சிந்தனைகள் மண்டையில ஓடிட்டு இருக்கறனால, தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பதட்டம் இல்லாம நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 2, அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதாவது ப்ளூயிஷ் கிரீன். அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா, பகல் 12 மணிலேருந்து 1 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு நண்பரா இருக்கு. நாள பொறுமையா கொண்டு போறது எல்லா விதத்திலயும் நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசினா மீனராசி. உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் இன்னைக்கு நிறையவே இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது. மின் சாதனங்கள், அதாவது மொபைல் ஃபோன் இல்லன்னா அயர்ன் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள பயன்படுத்தும்போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களோட கவனக்குறைவால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்பவே கவனம். உங்களோட மனச ஒருநிலைப்படுத்தி நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஒருநிலைப்படுத்த தியான பயிற்சி இன்னைக்கு செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. வியாபாரத்துல பெரிய தொகை இல்லன்னா கொடுக்கல் வாங்கல்ல, பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நாள் முழுக்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்ங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்யாதீங்க. வார்த்தைகள்ல பேசும்போது ரொம்பவே கவனம். இப்போ குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. வாக்குவாதங்களால பிரச்சனைகள் பெருசாகவும், வெடிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுமூகமா ஒரு நீங்க எல்லா விஷயத்தையும் பொறுமையா, புத்திசாலித்தனமா அணுகுவது நல்லது. இல்லன்னா உங்களால முடியல அப்படின்னா ஒதுங்கிடுறது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல சவால்கள் அதிகமா இருக்கு. திறமையா திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகளால தேவையில்லாத பிரச்சனைகளும், சிலருக்கு வேலை இழப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. அடுத்தவங்கள நம்பி பொறுப்பு குடுத்துட்டு பிரச்சனையில சிக்காவாதீங்க. உங்களோட வேலைகள நீங்களே கண்ணு முன்னாடி செய்ய வேண்டியது அவசியம். நாள ஒவ்வொரு விஷயத்தையும் வேலையில இ வேலையில பயத்தோட செய்றது நல்லது. பொறுமையா செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரச்சனை இருக்கு. அதனால நாள் மந்தமா தான் போகும். 2 பேருக்குள்ளேயும் பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி ஒரு நாளா இருக்கு. பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிச்சா, அது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருங்க. எந்த ஒரு வாக்குவாதம், விவாதையும் ஏற்படுத்தாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா, வார்த்தைகளால சில பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்ட அமைக்கவோ இல்லன்னா நவீனமாக்கவோ செலவு செய்யறதுக்கு யோசிக்கிறீங்க. ஆனா கையில போதிய பணம் கிடையாது. எதிர்கால செலவுக்காக பணத்த பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. க வீட்ட செலவு பண்ணணுன்ட்டு இருக்கிற சேமிப்ப கரையாம பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா, உங்களுக்கு வர தேவைகள், எதிர்பாராத செலவுகள் நெறைய இருக்கு. அத மிஞ்சி நீங்க அவசரப்பட்டு செய்ற செலவுகள் உங்களுக்கு பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, வீட்ல அம்மாவோட ஆரோக்கியத்துக்காகவோ, இல்லன்னா துணையோட ஆரோக்கியத்துக்காகவோ பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. உங்களோட ஆரோக்கியத்திலயும், உங்களோட பதட்டத்திலயும் குழப்பத்தினால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஓய்வெடுங்க, ரிலாக்ஸா இருங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9, அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட நேரம் மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை. அதிர்ஷ்டமான உறவு அம்மா.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ லைவ்ல வர விருப்பம் இருக்கவங்க சில கோயில்களுக்கு போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ சென்னையில் எந்தெந்த கோயிலெலாம் விசிட் பண்ணலாம், எந்தெந்த கோயிலுக்கு போனால் கிரக சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை ஏற்படுத்த ரெடியாக இருக்கும். ஒரு சிலர் அதை கேட்டிருந்தாங்க. சில விஷயங்கள், அதாவது சென்னையை சுற்றி ஒரு 40-50 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் கோயில்களில் சொல்கிறதா இருக்கும். தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுற மாதிரி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஷார்ட்ஸுகளை மிஸ் பண்ணாமல் பார்க்கறது நல்லது. ஏன்னா அதில் தினசரி ஷார்ட் பலன் இருக்கும். அது இல்லாமல் அதிர்ஷ்ட குறிப்புகளும் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களோட உதவிக்காகவும் உங்களோட வளர்ச்சிக்காகவும் எங்களோட ஆதரவு நல்லா இருக்கும். எங்களோட வளர்ச்சிக்கு உங்களோட ஆதரவு இருக்குது. அது நல்லாவே தெரியும். தொடர்ச்சியாக சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேசிக்கிட்டும் இருக்கீங்க. நன்றி, வணக்கம்.